நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு எதிராக அதிரடியான ஒரு தடை ஒன்று போட்டிருக்காங்க. இதனால இந்தியா இதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம் அப்படின்னு துணிந்து அடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தடை போடுறியா போட்டுக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு இந்தியா துணிஞ்சு இறங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் பதற்றம். ஆனால் 400 பேர்த்தோட இந்தியாவுக்கு வர போகிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிற தகவலும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை சீண்டும் விதமாக வங்கதேசம் இப்போ காய்களை நகர்த்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்தியாவுக்கு உதவி செய்கிறக்காக களமிறங்கியிருக்காங்க ரஷ்யா. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்படி பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது நண்பர்களே, அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈரானுடைய நிறுவனங்கள் தேர்ந்து எண்ணெய் இறக்குமதியில் ஈடுபட்ட 4 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. ஈரானுடனான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் முடக்கும் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டுட்டு வருது. ஈரானை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துவதன் மூலம் அந்த நாட்டை பணிய வைக்கும் நோக்கத்தில் அதை பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. ஈரானுடைய பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் வர்த்தகம் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைத்து அந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிட்டு வருது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு போர்டிஸ் பார்ட்னர்ஸ் எல்எல்பி அப்படிங்கிற நிறுவனம் உதவி இருக்கு. இந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்களாக இந்தியாவை சேர்ந்த இந்திரிஸ் மியா, அசராஃப் மியா ஷேக் மற்றும் ஹரிஸ் ராமச்சந்திரா ரங்கி ஆகியோர் இருக்காங்க. அதே போல சதாசிவா ஓவர்சீஸ் லிமிடெட் பிப்ரவரி 2024 முதல் ஜூன் 2025 வரைக்கும் அமெரிக்காவால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஈரானுடைய நிறுவனமான ஃபோன்சூர் கமோடிட்டி எஃப்இசெட்இ உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து சுமார் 69 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரானிடமிருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. பிபி சாஃப்டெக் பிரைவேட் லிமிடெட் ஜனவரி 2024 முதல் ஜூன் 2025 வரைக்கும் சுமார் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரானுடைய பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. பிரக்ருதிஸ் இன்ஃப்ரா இன்ஃபெக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் 25 மில்லியன் டாலர் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்களை ஈரான்கிட்டேருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. ஈரான்கிட்ட இருந்து பெட்ரோலியம் அல்லது பெட்ரோலிய பொருட்களை வாங்குதல், சேமித்தல், விற்பனை செய்தல், போக்குவரத்து செய்தல் தொடர்பான நடவடிக்கையில் தெரிந்தே ஈடுபட்டதுனால இந்த நிறுவனங்களை நாங்கள் தடைப்பட்டியலில் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு உதவும் நாடுகள் இனி டாலரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ஒரு புதிய ஒரு பரபரப்பை ஒன்று கிளப்பியிருக்கு. ஈரானுக்கு எதிராக எக்கனாமிக் டி-டே ஆக்ஷன் பாயும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்த மறுநாளே அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் புதிய எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. ஈரானை பண மோசடி செய்ய அனுமதிக்கும் நாடுகள் அமெரிக்காவுடைய டாலர் அமைப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் வலுத்து கொண்டே இருக்கு. இடைக்கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் அதிகரிச்சிருக்கிறதுனால மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவுது. ஈரானை பொருளாதார ரீதியில் முடக்கும் நோக்கத்தில் அந்த நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார நடவடிக்கை எடுக்க போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாரு. எக்கனாமிக் டி-டே அப்படிங்கிற பெயரில் மிக கடுமையான புதிய பொருளாதார தடைகளை கொண்டு வரப்போவதாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரானும் இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்யப்படாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியிருக்கு. இதுக்கு மத்தியில் தான் ஈரான் கூட உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகள் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது ஈரான் கூட பண மோசடியில் ஈடுபடும் நாடுகளை அமெரிக்க டாலர் அமைப்பிலிருந்து நீக்கி விடுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஈரானுக்கு எதிரான அனைத்து வருவாய் ஆதாரங்களையும் முடக்க திட்டமிட்டிருக்க அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கவும் முடிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பாக பேசிய பெசன்ட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய வருவாய்க்கான அனைத்து ஆதாரங்களையும் முடக்கும் நோக்கத்தில் புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட இருக்கு. ஈரானுடனான பொருளாதார உறவுகளை துண்டிக்காத நாடுகளுக்கும் தடைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான தடைகளில் இணையாத நாடுகள் ஈரான் கூட சேர்ந்து தனிமைப்படுத்தப்படும். நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கிறேன், ஈரான் சார்பில் பண மோசடிக்கு உதவும் எந்த ஒரு நிறுவனமும் அமெரிக்க டாலர் பரிவர்த்தனை அமைப்பிலிருந்து நீக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொருளாதார தடைகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பெசன்ட், ஈரானுடைய எண்ணெயை பணமாக மாற்ற உதவும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனம் எங்களுடைய இலக்காக மாறும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அமெரிக்காவுடைய இந்த புதிய எச்சரிக்கை அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலில் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சீனா அப்படின்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது இந்திய சீனா எல்லை பிரச்சனை தான். 2 நாடுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்தும் முயற்சிகள் இருந்தாலும் பதற்றம் நீடிக்குது. இந்த நிலையில தான் அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெற இருக்கும் முக்கிய நிகழ்வு கவனம் பெறுது. அதாவது செப்டம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் இந்தியா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்துகிறாங்க. டெல்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு
சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அவர் சுமார் 400 அதிகாரிகள் கொண்ட குழுவுடன் இந்தியா வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயணம் உறுதி செய்யப்பட்டால் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜி ஜின்பிங் அவர்கள் இந்தியா வரும் பயணமாக இது அமையும். 2019ஆம் ஆண்டு இந்தியா வந்தபோது அவர் கூட 200க்கும் குறைவான அதிகாரிகளே இருந்தாங்க. ஜி ஜின்பிங்குடைய வருகையை கருத்தில் கொண்டு சீன அதிகாரிகள் ஹோட்டல் முன்பதிவு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான பணிகளை மேற்கொண்டுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. 2020ஆம் ஆண்டு இமயமலை எல்லையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்திய சீன உறவுல கடும் பதற்றம் ஏற்பட்டது. அந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நீடித்த இராணுவ பதற்றத்துக்கு அப்புறம் 2024 அக்டோபரில் 2 நாடுகளும் படைகளை விலக்கிக் கொள்ளும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் சமீப ஆண்டுகளில் 2 நாடுகளும் மீண்டும் தூதரக உறவுகளை மேம்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் ஜி ஜின்பிங் அவர்களுடைய இந்த இந்திய பயணம் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, இஸ்லாமிய நேட்டோ அப்படின்னு அழைக்கப்படும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியிருக்கும் புதிய இராணுவ கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை வங்கதேசம் தீவிரமாக ஆராய்ந்துட்டு வருது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது பற்றிய செய்தியை கூட நேற்றைய தினம் போட்டிருந்த நண்பர்களே, பல நண்பர்களும் பார்க்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பற்றிய சுருக்கமான அப்டேட்டை நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சர்வதேச அளவில் இஸ்லாமிய நேட்டோ அப்படின்னு அழைக்கப்படும் இந்த இராணுவ ஒப்பந்தம் தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துடைய அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நகர்வாக பார்க்கப்படுது. சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய 3 நாடுகளும் கடந்த ஆகஸ்ட் 7 அன்னைக்கு த மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு அழைக்கப்படும் மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. பாதுகாப்பு உற்பத்தி, இராணுவ தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு இராணுவ பயிற்சிகள் ஆகியவற்றை விரிவுபடுத்துவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டிருக்கு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப், இந்த கூட்டணி ஒரு சில நாடுகளுக்கான பிரத்யேக குழுவாக இருக்காமல் இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து இஸ்லாமிய நேட்டோவாக விரிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வங்கதேசம் இந்த அமைப்பில் இணைவது குறித்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவை அறிவிக்கலை அப்படின்னாலுமே அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதா இது காட்டுது. வங்கதேசத்துடைய பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான வெளிநாட்டு நிதி ஆதாரமாக சவுதி அரேபியா திகழ்கிறாங்க. 2025-26 நிதியாண்டின் முதல் 11 மாதங்களில் மட்டும் சவுதியிலிருந்து சுமார் 5.2 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி வங்கதேசத்துக்கு வந்திருக்கு. இது அந்த நாட்டுடைய மொத்த வருவாயில் சுமார் 16%. சவுதி கூட நெருக்கமான உறவை பேணவும் அந்த நாட்டின் முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த ஒப்பந்தம் உதவக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. வங்கதேசத்துக்கு தேவையான இராணுவ தளவாடங்களை வழங்குவதில் துருக்கியும் பாகிஸ்தானும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. துருக்கி ட்ரோன்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் கவச வாகனங்களை வழங்கிட்டு வர்றாங்க. பாகிஸ்தான் JF-17 தண்டர் போர் விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை விநியோகிக்குது. இந்த ஒப்பந்தம் மூலமாக புதிய தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் நவீன ஆயுதங்களை எளிதில் பெற முடியும் அப்படின்னு வங்கதேசம் கருதுது. வங்கதேசம் தன்னுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளுக்கு மத்திய கிழக்கு நாடுகளையே பெரிதும் நம்பியிருக்கு. இதனால் அந்த நாடுகள் கூடயும் நெருக்கமான உறவை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வங்கதேசம் இருக்கு. வரலாற்று ரீதியாக இந்தியா கூட மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்த வங்கதேசம் அதே வேளையில் சீனா கூடயும் இணக்கமான சமநிலையை பேணி வந்தது. ஆனால் எல்லை பிரச்சனைகள் மற்றும் நதிநீர் பகிர்வு தொடர்பான இழுபறிகளால் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுல சமீப காலமாக பின்னடைவு ஏற்பட்டது. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 பெரும் அண்டை நாடுகளுடனான உறவை பாதிக்காமல் கையாள்வது வங்கதேசத்துக்கு பெரும் சவாலாக அமையும். இந்த மெக்கா ஒப்பந்தத்தின் உறுப்பினர் சேர்க்கை விதிகள் மற்றும் செயல்பாட்டு நெறிமுறைகள் இன்னும் முழுமையாக தெளிவுபடுத்தப்படலை. இப்போதைக்கு டாக்கா இதில் இணைவதை தீவிரமாக பரிசீலிச்சுட்டு வந்தாலும் தங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் பொருளாதார நலன்களையே முதன்மையாக கருத்தில் கொண்டு இறுதி முடிவை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய உர பிரச்சனையை தீர்க்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றோம். வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் உறவுகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த மாதம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வருகை தர்றாரு. தற்போது ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நாட்டுடைய அதிபர் புட்டினை சந்தித்து பிரதமர் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட செய்தியை அவரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பில் இந்தியாவுக்கான உர விநியோகத்தை தொடர புட்டின் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ரஷ்யா இடையே உறவை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ரஷ்ய அதிபர் புட்டின் செப்டம்பர் 12ஆம் தேதி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்காக இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னதாக ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் இடையே மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வளர்ந்து வரும் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் உறவுகள் குறித்தும் உரங்கள் பிரச்சனை குறித்தும் கவனம் செலுத்தியதோடு இந்திய விவசாயிகளுக்கும் நாட்டின் விவசாயத்துறைக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க ரஷ்யா தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து வருது. ரஷ்யா தன்னுடைய ஏற்றுமதியை விரிவுபடுத்தி வருது. மேலும் அதை தொடரவும் தயாராக இருக்கு. அணுசக்தி, உயர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும்
உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு ஏற்பட்ட சிறிய சரிவுக்கு அப்புறம் வர்த்தகம் மீண்டும் அதிகரிச்சுட்டு வருது. ரஷ்யா இந்தியா உறவுகளுடைய வளர்ச்சியை உன்னிப்பாக கண்காணிப்பதில் பிரதமர் மோடி அர்ப்பணிப்புடன் இருக்கிறாரு. இதற்கான பெருமை பெரும்பாலும் அவருக்கே சேரும். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அவரை சந்திக்க ஆவலுடன் இருக்கிறேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.